கிரிக்கெட் மைதானத்துல ஒருத்தர் வீழ்த்த துடிச்சவங்க, பரம எதிரிகளா பார்க்கப்பட்டவங்க. ஆனா இன்னைக்கு அதே மைதானத்துல மோதிக்கிட்ட ஒரு வீரருக்காக எல்லையை தாண்டி ஒன்னு சேர்ந்திருக்காங்க. அதுவும் எப்படிப்பட்ட சூழல்ல தெரியுமா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பேச்சுவார்த்தையே கிடையாது. மைதானத்துல வீரர்கள் கைகுலுக்கிக்க கூட தயங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நெருக்கடியான நேரத்துல இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் கபில் தேவ் மற்றும் சுனில் கவாஸ்கர் உள்ளிட்ட 14 உலகத்தரம் வாய்ந்த கேப்டன்கள் ஒன்னா சேர்ந்து பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. இம்ரான் கானை காப்பாத்துங்க, இதுதான் அந்த கடிதத்தோட சாராம்சம். ஒரு விளையாட்டு வீரருக்காக, அதுவும் அரசியல் காரணங்களால சிறையில இருக்கிற ஒரு முன்னாள் பிரதமருக்காக உலக நாடுகளின் கேப்டன்கள் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற உருக்கமான பின்னணி என்ன? இதை பத்தி தான் இந்த வீடியோவில் நாம விரிவா பார்க்க போறோம். முதல்ல இந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் 1992ல அந்த நாட்டுக்கு உலகக்கோப்பையை வாங்கி கொடுத்த கேப்டனுமான இம்ரான் கான் இப்போ சிறையில ரொம்பவே மோசமான உடல்நிலையில இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை கேள்விப்பட்டதும் கிரிக்கெட் உலகத்தோட ஜாம்பவான்கள் சும்மா இருக்க முடியல. கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் இவங்க மட்டுமில்லாம ஆஸ்திரேலியாவோட ஆலன் பார்டர், ஸ்டீவன் வாக், இங்கிலாந்தோட மைக்கேல் அதர்டன், நாசர் ஹுசைன், வெஸ்ட் இண்டீஸோட கிளைவ் லாய்ட் என மொத்தம் 14 முன்னாள் கேப்டன்கள் கையெழுத்து போட்டு ஒரு அவசர கடிதத்தை பாகிஸ்தான் அரசுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்துல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம், அரசியல் வேறுபாடுகளை தாண்டி மனிதாபிமான அடிப்படையில் இம்ரான் கானுக்கு முறையான சிகிச்சை கொடுங்க அப்படிங்கிறது தான். விளையாட்டு எப்படி நாடுகளை இணைக்கும் ஒரு பாலமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதன் பின்னணி என்னன்னு பார்த்தோம்னா, இம்ரான் கானோட உடல்நிலை இப்போ கவலைக்கிடமா இருக்கிறதா சொல்லப்படுது. குறிப்பா அவருக்கு அடியாளா சிறையில சரியான வசதிகள் இல்லை. இன்னும் அவரோட வலது கண்ணுல பார்வை 85% வரைக்கும் குறைஞ்சு போயிருக்குன்னு செய்திகள் வருது. ஒரு காலத்துல உலகத்தையே தன்னோட பந்து வீச்சாலையும் பேட்டிங்காலையும் மிரள வச்ச ஒரு வீரருக்கு இந்த நிலைமையான்னு ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் இப்போ வருத்தத்துல இருக்கு. இம்ரான் கானோட குடும்பத்தினரும் அவரோட கட்சியினரும் அவர் உயிருக்கு சிறையில ஆபத்து இருக்குன்னு தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. இதனாலதான் சர்வதேச அளவில் இருக்கிற அவரோட சக வீரர்கள் இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் உறவு இப்போ உச்சக்கட்ட பதற்றத்துல இருக்கிறப்போ இந்திய வீரர்கள் இதுல முன்முயற்சி எடுத்ததுதான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லை பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சக விளையாட்டு வீரருக்காக இந்திய ஜாம்பவான்கள் எடுத்த இந்த முடிவு சரியானதுதானா? உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நாம இந்த விவகாரத்தோட ஆழமான பகுதிக்குள்ள போவோம். கடந்த சில மாசங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில உறவு ரொம்பவே மோசமாயிருக்கு. குறிப்பா போன வருஷம் பஹல்காம் பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானுக்கு ஒரு பதிலடி கொடுத்தது. இதுக்கப்புறம் 2 நாடுகளுக்கும் இடையில இருந்த கொஞ்ச நெஞ்ச கிரிக்கெட் உறவும் கட்டாயிடுச்சு. சமீபத்தில் நடந்த T20 உலகக்கோப்பை போட்டியில கூட இந்திய வீரர்களும் பாகிஸ்தான் வீரர்களும் மைதானத்துல கை குலுக்கிக்கல. மைதானத்துல இவ்வளவு கசப்புணர்வு இருக்கும்போது வெளியில கபில் தேவ் போன்றவங்க இப்படி ஒரு கடிதம் எழுதினது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இந்த கடிதத்துல கையெழுத்திட்ட கேப்டன்களோட பட்டியலை பார்த்தாலே தெரியும் இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு. ஆலன் பார்டர், கிரேக் சாப்பல், இயான் சாப்பல், டேவிட் கோவர், ஜான் ரைட் இவங்க எல்லாரும் இம்ரான் கானோட நேரடியா களத்துல மோதினவங்க. இம்ரான் கானோட தலைமை பண்பையும் அவரோட ஆளுமையையும் இவங்க ரொம்பவே நேசிக்கிறாங்க. அந்த கடிதத்துல அவங்க தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க, நாங்க பாகிஸ்தானோட உள்நாட்டு அரசியல்ல தலையிட விரும்பல. ஆனா இம்ரான் கான் ஒரு உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர், அவருக்கு கிடைக்க வேண்டிய கண்ணியமான மருத்துவ சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்னு. இதன் மூலமா அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, சட்ட நடவடிக்கைகள் ஒரு பக்கம் நடந்தாலும் ஒரு மனுஷனா அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை பாகிஸ்தான் அரசு செய்யணும்னு தான். இப்போ இம்ரான் கானோட தற்போதைய நிலைமையை பத்தி கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். பொதுவான பின்னணி என்னன்னு பார்த்தா, 2018 முதல் 2022 வரைக்கும் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த இம்ரான் கான் ஊழல் வழக்குகள் மற்றும் பல்வேறு காரணங்களால பதவி நீக்கம் செய்யப்பட்டார். 2023 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அவர் சிறையில அடைக்கப்பட்டிருக்கார். ஆரம்பத்துல இது ஒரு அரசியல் ரீதியான கைதுன்னு பார்க்கப்பட்டாலும் நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலை மோசமாக ஆரம்பிச்சதுதான் இப்போ பிரச்சனையே. சிறையில அவருக்கு விஷம் கொடுக்க முயற்சி நடப்பதாகவும் அவரை தனிமையில வச்சு சித்திரவதை செய்யறதாகவும் அவரோட மனைவி புஷ்ரா பீபி தொடர்ந்து புகார் சொல்லிட்டு வர்றாங்க. ஆனா பாகிஸ்தான் அரசு இதை மறுத்துக்கிட்டே வருது. இந்த நிலையில தான் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில்ல இருக்கிற முன்னாள் ஜாம்பவான்கள் களத்துல இறங்கியிருக்காங்க.
உறுதியாக தெரிந்தது என்னன்னா, இம்ரான்கானுக்கு கண்ணுல இருக்கிற பிரச்சனை ரொம்பவே தீவிரமானது. 85% பார்வை இழப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. சிறை நிர்வாகம் அவருக்கு முறையான செக்கப் செய்ய விடலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா சமீபத்துல அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய உத்தரவிட்டது. இதுக்கு அப்புறம்தான் அடியாலா சிறையில அவருக்கு சில சிகிச்சைகள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனாலும் அது போதாதுன்னு தான் கிரிக்கெட் வீரர்கள் கருதுறாங்க. பாகிஸ்தானோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் வாசிம் அக்ரம் கூட இம்ரான்கான் என் குரு, அவருக்கு ஏதாவது ஆனா என்னால தாங்கிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாரு. இந்திய வீரர்களும் அவரோட சேர்ந்து குரல் கொடுத்தது பாகிஸ்தான் மக்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கடிதத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இம்ரான்கான் ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர். அவருக்கு அவரோட குடும்பத்தினர் மற்றும் வக்கீல்களை சந்திக்க அனுமதி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஒரு முன்னாள் பிரதமருக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்படுறதா சர்வதேச மனித உரிமை அமைப்புகளும் கவலை தெரிவிச்சிருக்காங்க. இத பத்தி சிலரின் கருத்து என்னன்னா, பாகிஸ்தான் ராணுவம் இம்ரான்கானை முழுமையா முடக்க நினைக்குது, அதனால தான் அவருக்கு முறையான சிகிச்சையை தாமதப்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அரசு தரப்புல அவருக்கு எல்லா வசதிகளும் சிறை விதிப்படி கொடுக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 14 கேப்டன்கள் கொடுத்த அழுத்தம் பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறியிருக்கு. இப்போ நாம கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போய் இம்ரான்கான் இப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு பார்ப்போம். அப்போதான் ஏன் இவ்வளவு பேர் அவருக்காக பேசுறாங்கன்னு புரியும். 992 உலக கோப்பை. பாகிஸ்தான் அணி ஆரம்பத்துல ரொம்பவே சொதப்புனாங்க. ஆனா இம்ரான்கான் அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை கார்னர்ட் டைகர்ஸ், அதாவது நாங்க மூளை முடுக்கப்பட்ட புலிகள், இப்போ திருப்பி அடிப்போம்னு சொன்னாரு. அதே மாதிரி அவரோட தலைமையில பாகிஸ்தான் சாம்பியன் ஆச்சு. அன்னைக்கு அவர் கபில்தேவ் போன்ற இந்திய வீரர்களோட ஒரு நல்ல நட்புறவை வச்சிருந்தாரு. மைதானத்துல வேகம் காட்டினாலும் வெளியிலே இவங்க எல்லாரும் ஒருத்தர் மதிச்சுக்கிட்டாங்க. அந்த காலத்து கிரிக்கெட்ல இருந்த அந்த விளையாட்டு உணர்வு தான் இன்னைக்கு இவ்வளவு வருஷம் கழிச்சு கபில்தேவை அவருக்கு ஆதரவா கடிதம் எழுத வச்சிருக்கு. ஆனா இப்போ இருக்கிற அரசியல் சூழல் ரொம்பவே வேறு. 2026ல நாம இருக்கோம். இப்போ இந்தியா பாகிஸ்தான் உறவுங்கிறது ஒரு நெருப்பு வளையத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான். கொழும்புல நடந்த T20 போட்டியில இந்தியா பாகிஸ்தானை 61 ரன்கள் வித்தியாசத்துல தோற்கடிச்சது. அந்த வெற்றியை கொண்டாடுறதை விட 2 நாட்டு வீரர்களும் ஒருத்தர் கண்டுக்காம போனதுதான் பெரிய விவாதமாச்சு. இப்போ இருக்கிற இளம் வீரர்களுக்கு மத்தியில் இருக்கிற இந்த இடைவெளிக்கு நடுவுல பழைய தலைமுறை வீரர்கள் மனிதாபிமானத்துக்காக ஒன்று சேர்றது ஒரு பெரிய பாடம். இது வெறும் இம்ரான்கானுக்கான ஆதரவு மட்டும் இல்லை, இந்தியா பாகிஸ்தான் இடையில இருக்கிற பகைமைக்கு மத்தியிலையும் மனிதநேயம் இன்னும் சாகல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் தான் இது. சில ஊடகங்கள் தெரிவிப்பது என்னன்னா, இந்த கடிதத்தை பாகிஸ்தான் அரசு ஒரு அரசியல் தலையீடா பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு. ஏன்னா ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரத்துல வெளிநாட்டு வீரர்கள் தலையிடுறது அந்த நாட்டுக்கு எரிச்சலை ஏற்படுத்தலாம். ஆனா இந்த கடிதத்துல ரொம்ப கவனமா அரசியல்ங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு மனிதாபிமானம்ங்கிற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. நாங்க அரசியல் பேச வரல, எங்க சக வீரரோட உயிருக்காக பேசுறோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடு. ஒருவேளை பாகிஸ்தான் அரசு இந்த கோரிக்கையை ஏத்துக்கிட்டு இம்ரான்கானுக்கு வெளிநாட்டுல சிகிச்சை பெறவோ அல்லது உயர்தர மருத்துவமனைக்கு மாற்றவோ அனுமதி கொடுத்தா அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த இடத்துல நாம சில முக்கியமான கேள்விகளை பார்க்கணும். முதல் கேள்வி, ஏன் இந்திய வீரர்கள் இப்போ இதுல ஆர்வம் காட்டுறாங்க? பதில் சிம்பிள். விளையாட்டு வீரர்களுக்குள்ள இருக்கிற அந்த பாசம் நாட்டை தாண்டியது. கபில்தேவ் பலமுறை சொல்லியிருக்காரு, இம்ரான்கான் ஒரு மிகச்சிறந்த ஆல்ரவுண்டர் மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதரும் கூடன்னு. 2வது கேள்வி, இந்த கடிதத்தால நிஜமாவே இம்ரான்கானுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா? சர்வதேச அளவுல அழுத்தம் வரும்போது எந்த ஒரு நாடும் அதை முழுசா புறக்கணிக்க முடியாது. குறிப்பா 14 நாட்டு ஜாம்பவான்கள் கையெழுத்து போட்ட கடிதத்தை குப்பையில போட முடியாது. இது பாகிஸ்தான் உச்சநீதிமன்றத்துல இம்ரான்கானுக்கு சாதகமான ஒரு வாதமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன தரவு சொல்லணும்னா, பாகிஸ்தான்ல இதுவரைக்கும் பதவி இழந்த எந்த பிரதமருமே முழுமையான பாதுகாப்போட இருந்ததில்லை. ஆனால் ஒரு முன்னாள் பிரதமர் சிறையில் இருக்கும்போது அவருக்கு ஆதரவா வெளிநாட்டு கிரிக்கெட் கேப்டன்கள் இவ்வளவு பெரிய அளவில் குரல் கொடுக்கிறது இதுதான் முதல் முறை. இது இம்ரான்கானோட சர்வதேச செல்வாக்கு காட்டுது. அவர் வெறும் பாகிஸ்தான் பிரதமரா மட்டும் இல்லாம உலக கிரிக்கெட்டோட ஒரு அடையாளமா ஐகானா இருந்தது தான் இதுக்கு காரணம். இதனால தான் ஸ்டீஃபன் வாக், கிளைவ் லாய்ட் போன்ற ஜாம்பவான்கள் யோசிக்காம கையெழுத்து போட்டிருக்காங்க. இதன் பின்னணி பற்றி பேசும்போது சமீபத்தில் ஒரு வீடியோ வைரலாச்சு.
அதுல பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனிரை ஜெர்மனியில ஒரு அதிகாரி தடுத்து நிறுத்தி ஐடி கார்டு கேட்ட சம்பவம். இது பாகிஸ்தான் அரசுக்கு சர்வதேச அளவில் ஒரு சின்ன அவமானத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த கடித விவகாரமும் அந்த நாட்டுக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழலை உருவாக்கியிருக்கு. ஒரு பக்கம் இம்ரான்கானை சிறையில் வச்சு ஒடுக்க நினைக்கிறாங்க, ஆனா இன்னொரு பக்கம் உலகம் முழுதும் அவருக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே இருக்கு. பாகிஸ்தான் அரசு இப்போ 2 பக்கமும் இக்கட்டான நிலைமையில இருக்கு. அவங்க இந்த கடிதத்தை மதிச்சாங்கன்னா இம்ரான்கானுக்கு செல்வாக்கு கூடிடும்னு பயப்படுறாங்க. மதிக்கலைன்னா சர்வதேச அளவில் கெட்ட பெயர் வரும்னு யோசிக்கிறாங்க. இனி அடுத்து என்ன நடக்கும்? அறிக்கைகள் கூறுவது என்னன்னா, பாகிஸ்தான் அரசு இந்த கடிதத்துக்கு நேரடியா பதில் சொல்லாம சிறைத்துறை மூலமா அவருக்கு தேவையான சிகிச்சைகள் சிறையிலேயே தரப்படுது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கு. ஆனா கபில்தேவ் மற்றும் சகாக்களோட இந்த முயற்சி இதோட நிக்காது. அடுத்து அவங்க ஐக்கிய நாடுகள் சபையோட மனித உரிமை ஆணையத்துக்கோ அல்லது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி போன்ற அமைப்புகளுக்கோ கூட இந்த விஷயத்தை கொண்டு போக வாய்ப்பு இருக்கிறதா சில தகவல்கள் வருது. எது எப்படியோ ஒரு விளையாட்டு வீரருக்காக இத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். இந்த ஒட்டுமொத்த சம்பவத்தையும் நாம சுருக்கமா பார்த்தோம்னா, இம்ரான்கான் ஒரு சிக்கலான அரசியல் சூழல்ல இருக்கிறாருங்கிறது உண்மை. ஆனா அவரோட உடல்நிலை மோசமாகிறது ஒரு மிகப்பெரிய மனித உரிமை மீறலா பார்க்கப்படுது. இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இந்த விஷயத்துல காட்டின அக்கறை விளையாட்டுங்கிறது வெறும் வெற்றி தோல்வி மட்டும் இல்ல, அதுக்கும் மேலானது அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு. குறிப்பா 2026 இருக்கிற இந்த ஒரு பதட்டமான சூழல்ல கபில்தேவ் மற்றும் கவாஸ்கர் எடுத்த இந்த முடிவு ரொம்பவே துணிச்சலானது. இம்ரான்கானுக்கு முறையான சிகிச்சை கிடைச்சு அவர் நலமுடன் திரும்பணும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களோட விருப்பமாவும் இருக்கு. முடிவா ஒன்னு சொல்லணும், மைதானத்துல நாம எதிரிகளா இருக்கலாம், ஆனா ஒரு உயிருக்கு ஆபத்து வரும்போது நாம எல்லாரும் மனுஷங்க தான் அப்படிங்கிறத இந்த 14 கேப்டன்களும் உலகத்துக்கு உரக்க சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்திய ஜாம்பவான்களின் இந்த மனிதாபிமான முயற்சி வெற்றி பெறுமா? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த தகவல்கள் பயனுள்ளதா இருந்தா இத மத்தவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோல எதை பத்தி பேசலாம்னு நீங்களே சொல்லுங்க.